இது கண்டிப்பாக அவங்களோட சதி தான். அவர் பேரை கெடுக்கணுன்னே பண்ணுறது. ஆனால் என்ன தான் அவருக்கு வந்து நெகட்டிவ் செட் பண்ணாலும் நாங்கள் விட்டு கொடுக்கவே மாட்டோம். எங்களோட ஓட்டு அவருக்கு தான், எல்லாமே அவருக்கு தான். எதுவுமே பண்ண முடியாது எவனுமே. அவர் டைவர்ஸ் கேஸில் எந்த போட்டாலும் எங்கள் அண்ணனை ஒரு கொடுக்க முடியாது. எங்க அண்ணன் ஜெயிப்பாரு. இல்ல அவருக்கு ஓட்டெல்லாம் பாதிக்காது சார், நிஜமாவே சொல்றேன். உண்மையா நம்புறவங்க போடுவாங்க சார். அவ்வளவுதான். விஜய் வரதுக்கு போடலாம். முதலமைச்சர் விஜய் நடித்த ஜனநாயகம் படம் அப்படின்னு அவர் படத்தை ரிலீஸ் பண்ணட்டும். வரலனாலும் ஒரே விஷயம், விஜய் சாருக்கு நாங்க சொல்ற ஒரே கமாண்ட் என்னன்னா, பின் வாங்காதீங்க. He is a strong man. எது வந்தாலும் இதை விட இன்னும் மோசமான விஷயம்லாம் நடந்திருக்கு. பட் ஸ்டில் he is very strong. ஸோ கண்டிப்பாக ஸ்ட்ராங்காகி அஃப்கோர்ஸ் அவர் ஜெயிக்க தான் போகிறாரு. இல்லை இதனாலலாம் பின்னாடி ஆகாது. அவர் வந்து எப்பயும் போல் ஒன்று ஜெயிப்பார், இல்லைன்னா ஆளுங்க எதிர்கட்சி வருவார். பொலிட்டிக்கல் கேரியருக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பாதிப்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா யூத்லாம் வந்து நிறைய பேர் அவ்வளோ ஃபாலோ பண்ணுறாங்க கண்மூடித்தனமாக. ஸோ இதனால் வந்து சிலங்க பர்சனல் லைஃப்பில் வந்து நிறைய ப்ராப்ளங்கள் வரும். பட் பொலிட்டிக்கல் லைஃபோ பப்ளிக் லைஃப்பில் வரும்போது எல்லாருமே அவங்க வந்து அவர் ஒழுக்க சிலராக நினைப்பாங்க. ஸோ அது வந்து கண்டிப்பாக அவருக்கு நான் வந்து அஃபெக்ட் வந்து நான் நினைக்கிறேன். இதில் கூட ஒரு பப்ளிக்கில் ஒரு நல்ல நேமில் வந்துட்டு இருக்கிறாரு. இந்த சமயத்தை திடீர்னு வரும்போது கொஞ்சம் அந்த பின்னாடி வதாசா வரும். கண்டிப்பாக எது ஒன்றாலும் நடக்கும். இவங்க மேலே இவங்க சொல்லுவாங்க, அவங்க மேலே அவங்க சொல்லுவாங்க. யாரோ ஒருத்தர் பண்ணிப்பா அது விஜய் தான் பண்ணுவாங்க, வேற எவனை பண்ணுவாங்க, ஸ்டாலின் தான் பண்ணாருன்னுவாங்க. அது நம்மளுக்கு வேணாம். நீங்கள் ஒரு நாட்டுக்கோசம் வரீங்களா, நாட்டுக்கு நல்லது பண்ணுங்கன்னு வேண்டிக்கிறோம். அவ்வளோதான்.